வீடியோ போடலாம் விடியலை தராது என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மேகதாது விவகாரம் குறித்து கர்நாடக மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கணக்கு காட்ட நினைத்தார் முதலமைச்சர் விஜய். இதனால் எந்த பயனும் இல்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ததும் பின்வாங்கிவிட்டார் விஜய். இருப்பினும் முதலமைச்சர் விஜயை வரவைத்து அந்த நாடகத்தையும் நடத்த கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு தயாராகி வருவதாக விமர்சித்துள்ளது. கர்நாடகா வரும் முதலமைச்சர் விஜயை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்க காத்திருக்கிறேன். அவரிடம் கர்நாடகாவின் தற்போதைய நிலை குறித்து விளக்குவேன். காவிரி விவகாரம் குறித்து தொலைபேசியில் முதலமைச்சர் விஜய் என்னிடம் பேசினார். கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிடவும் அவரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். மேகதாது உள்ளிட்ட கர்நாடகாவின் நீர்நிலைகளை முதலமைச்சர் விஜய் பார்வையிடுவதற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொல்லியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது என்பது அம்பலமாகிவிட்டது. விஜய் என்னிடம் பேசினார் என்று கர்நாடக முதலமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விட்டார். எங்களுக்கு கர்நாடகம் செல்லும் திட்டம் இல்லை என்று தாவேக அரசு மழுப்பியதும் பொய்தான் என்பதை கர்நாடக முதலமைச்சரின் பேட்டி உடைத்துவிட்டதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. கர்நாடகாவை ஆள்வது காங்கிரஸ் அரசு, இங்கே இருப்பது காங்கிரஸ் தயவிலான தாவேக அரசு. எனவே கர்நாடக காங்கிரஸ் அரசை விஜய் அரசால் வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. இந்த நிலையில் இரண்டு தரப்பும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை, உழவர் பெருமக்களை ஏமாற்றும் முயற்சிகளாகும். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை ஒன்றிய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து கர்நாடக மாநில சட்டத்துறை அதிகாரிகளுடனும் வழக்கறிஞர்களுடனும் ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வருகின்றன. கர்நாடக மாநில எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்துள்ளது. இந்த கூட்டத்தில் கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார். ஒன்றியத்தில் ஆளும் பாஜகவை சேர்ந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மேகதாது அணையை கட்டியே தீருவது என்பதில் கர்நாடக மாநில அரசு எத்தகைய தீவிரத்துடன் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. கர்நாடக எல்லைக்குள் மேகதாதுவில் அணை கட்ட மற்ற மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை. இதை உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இதனை ஒன்றிய பாஜக அரசின் அமைச்சரும் மாநிலங்களவையில் சொல்லிவிட்டார். அதற்காக கர்நாடக மக்களின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் என்று கர்நாடக மாநில எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டின் உரிமையை தடுக்க பார்க்கிறார்கள். இந்த நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உணர்ந்ததாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தி இழுத்தடிக்க நினைக்கிறார். ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பேசும் துணிச்சலும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை கேள்வி கேட்கும் துணிச்சலும் இல்லை. இரண்டுமற்ற அரசாக விஜய் அரசு இருக்கிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. உரிமையை நிலைநாட்டுவதாக இல்லாமல் பிரச்சினையை இழுப்பதாகவே அப்பேச்சுவார்த்தைகள் அமையும். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டின் உரிமையை முற்றிலுமாக நிராகரிப்பதாகும். எனவே இதுகுறித்து கர்நாடக அரசுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையும் நடத்துவதால் பயனில்லை. இது கர்நாடக அரசிடம் தமிழ்நாடு பணிந்து போகும் நிலையாகும். மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்றும் அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது என்றும் யார் எதிர்த்தாலும் கட்டியே தீருவோம் என்றும் கர்நாடக மாநில அரசு வெளிப்படையாக தொடர்ச்சியாக சொல்லும்போது அவர்களிடம் பேசி என்ன ஆகப் போகிறது? அவர்களது பிடிவாத குணத்தை நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோமா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்வது முழு உண்மையாகும். காவிரி நடுவர் மன்றம், காவிரி கண்காணிப்பு ஆணையம் ஆகியவற்றை மதிக்காமல் இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது கர்நாடக மாநில அரசு. அங்கே காங்கிரஸ் கட்சி ஆண்டாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் இதே நிலைமைதான் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல். மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பை மீறுவதாகும். மேகதாது பிரச்சினைக்கு தீர்வு காண நடுவர் மன்றம் அமைக்க சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இப்போது பேச்சுவார்த்தை என்று போவது நம் சட்டமன்றத்தின் மாண்பை விட்டுக் கொடுப்பதாகும். நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மாறான நிலைப்பாடாகும். தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்க்கும் விதமாக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் செயலை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் செய்யக்கூடாது. சட்ட ரீதியாக தமிழ்நாட்டு காவிரி உரிமை நிலைநாட்டப்பட்ட ஒன்று. அதனை அடகு வைத்துவிடக்கூடாது. முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்று அணைக்கு முன்னால் நின்று வீடியோ போடுவதற்கு வேண்டுமானால் இது பயன்படுமே தவிர உழவர்களுக்கு விடியலை தராது என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.